நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். டேட்டிங்லேயும் இருக்காங்க, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். லிவிங் டுகெதரில் இருக்காங்களா என்னன்னு மட்டும் தெரியல. ஊரில் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. மிர்லான் தாகூருடைய பர்த்டேக்கு தனுஷையை பர்டிகுலராக கூப்பிடணும், தனுஷ் ஏன் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அங்கே தான் உறுதி செய்யப்படுது. நமக்கு வயசுக்கு மீறின ஒரு பசங்க வந்துட்டாங்க, தனுஷோட வளர்ந்துட்டாங்க. அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம பாட்டுக்கு இப்படி போயிட்டோம்னா அவர்கள், ஏன்னா நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா திரும்பி பையனை நீங்கள் அதிகாரமாக கேட்க முடியாது. அப்பா நீ ஏன் சரியில்லையாப்பா, நீ என்னப்பா என்ன கேள்விக்கிறேன்னு கேட்டால் என்ன முடிவு பண்ணுவீங்க? இதில் வந்து உடன்பாடு அவர் பேரண்ட்ஸுக்கு இல்லை. தனுஷோடைய அப்பா அம்மாவுக்கு வந்து டைவர்ஸ் வாங்க வேணான்னு சொன்னோம், நீ வாங்கிட்ட, ஓகே லைஃப் முடிஞ்சுது, இப்படியே இருந்தால் எப்படி உனக்கு. பட் அவள் அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமான்னு தாட்ஸில் இருக்காங்க. தனுஷ் அதுக்கு ஒத்துக்கலை. உலகமே வேந்து பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய வழியில் தான் அவங்க போகிறது மாதிரியும் இருக்காங்க. அநேகமாக ரஜினி அவர்கள் தான் அந்த பசங்களை வந்து ஒரு திரையுலகத்தில் இன்ட்ரோ பண்ணுறது மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. தனுஷ் இங்கே பிரேக் பண்ணிட்டார். நமக்கு வேண்டப்படாத ஒரு நடிகரோட நம்ம ஃப்ரெண்டு நடிக்கிறதா, அவரோட நடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனுஷ் பெரிய முட்டுக்கடையை போட்டார். அதனால் மிர்லான் வந்து நான் அந்த நடிகரோட நடிக்க விரும்பலை, ஒரு சிறந்த நடிகையாக இங்கே தமிழ் ஃபிலிம் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த வாய்ப்பையும் தனுஷ் தடுத்துட்டாருன்னு தான் மிர்லான் தாகூர் வந்து தனுஷை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு நட்பு உருவாது. அது நட்பு தான் முன்னாடி காதலாம் மாறும், அது வேறு. நீங்கள் ஹீரோயின் நீங்கள் பாட்டுக்கு நடிங்க, நீங்களாக வேணாங்கிற வரைக்கும் விட்டிங்கன்னா ஓகேன்ட்டா அது ஃப்ரீயாக போயிடும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ இந்த பையனோட நடிக்கூடாது, அந்த பையனோட நீ சினிமா நடிக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க, ஒரு பை சொல்லிட்டு போயிடுவாங்க. சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் தான் இருக்கிற, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ரூமர்ஸ் அப்படின்றதுக்கு நிறைய போயிட்டே இருக்கு. அதில் மெயினான ரூமர் அப்படின்னா தனுஷ் அண்ட் மிர்லான் தாகூர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின ரூமர் தான் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பலாமா நம்பப்படாதா, இருக்கா இல்லையா சொல்லிடுங்க சார். சுருக்கமாக சொல்ல போனால் வடிவேல் கதை மாதிரி போச்சு. ரூமருங்கிறது இப்போ இருந்தே இல்லைப்பா, அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் இது ரூமரா இல்லை உண்மையா அப்படிங்கிறத வந்து February 14 அன்னைக்கு ஒரு கெடு வச்சுருக்காங்க. ஆமாம் சார். இந்த 14 அன்னைக்கு கண்குத்தி பாம்பா ப்ரெஸ் மீடியா அந்த பக்கம் மிர்லான் தாகூர் அப்பார்ட்மெண்ட்ஸையும் இந்த பக்கம் தனுஷையே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த February 13 எங்கே போகிறாங்க, 14 எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கழுகு பார்வையோடு சுற்ற ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஒரு படம் கூட ஒன்றா பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றா பண்ணல. ஒரு அக்ஷய்குமார் படத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்ஷய்குமார் இன்வைட் பண்ணி அங்கே போகும்போது தான் மிர்லான் தாகூர் வந்து அந்த தனுஷை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு நட்பு உருவாது. அது நட்பு தான் முன்னாடி காதலாம் மாறும், அது வேறு. பட் அங்கே வருது. அப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு இங்கே கூப்பிட்டா தான் பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்படுது. மிர்லான் தாகூருடைய பர்த்டேக்கு தனுஷையை பர்டிகுலராக கூப்பிடணும், தனுஷ் ஏன் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அங்கே தான் உறுதி செய்யப்படுது. இவருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கியா அப்படி. ஸோ அதில் எப்போவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் நம்ம சமந்தா ஹஸ்பண்ட் நாகசைத்தன்யா கூட அந்த பொண்ணோட டேட்டிங்கில் இருக்கும்போது கூட கல்யாணம் பண்ணி சமந்தா லவ் பண்ணி கல்யாணம்னா 2022 டேட்டிங்கில் இருக்கார். அதை சீக்கிரட்டாக மறைச்சு பண்ணார். சமந்தா சொல்லி பார்த்தா கேட்கலாம், இவருக்கு விளைய வந்தாங்க. அப்புறம் சொல்லாமல் போய் கோயிலில் கிளம்பி கூப்பிட்டு வந்தார் அவங்க. அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நாங்கள் என்னமோ தோணுச்சுங்க, காலைல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேங்கன்னு இன்ஸ்டாவில் பதிவு போட்டு போயிடுவாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது தனுஷை பொறுத்த மட்டும் தனியாக இருக்கார், பல கோடிகளுக்கு அதிபதி. அவங்க அண்ணன் மேட்டிலே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்காருன்னு சொன்னோம். உண்மையிலே அவருக்கு கோடிகள் இருக்க தவிர நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. அதன் விளைவாக தான் திடீர்னு நினச்சானா லண்டனுக்கு 1 வாரம் போயிடுறாரு, அமெரிக்காவுக்கு 1 வாரம் போயிடுறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. 1 கோடி ரூபா பில்லை கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்தியா லண்டனுக்கு போயிட்டு தான் 1 கோடியா. ஸோ அதனால் வாழ்க்கையை நல்லா ஜாலியாக அனுபவிச்சுட்டு தனுஷ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இதில் வந்து உடன்பாடு அவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கு இல்லை. தனுஷோடைய அப்பா அம்மாவுக்கு வந்து டைவர்ஸ் வாங்க வேணான்னு சொன்னோம், நீ வாங்கிட்ட, ஓகே லைஃப் முடிஞ்சுது, இப்படியே இருந்தால் எப்படி உனக்கு. வயசு ஒரு 43 கிட்ட தான் ஆகுது தனுஷ்க்கு. மிர்லானுக்கு ஒரு 33, ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குது. பட் அவள் அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமான்னு ஒரு தாட்ஸில் இருக்காங்க. தனுஷ் அதுக்கு ஒத்துக்கலை. நான் இங்கே ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கல, அப்புறம் எப்படி ஒத்துக்குவார் அவர். அதனால் இப்படியே போயிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து தனுஷோட சிஸ்டருக்கு தெரிய வரும்போது அவங்க கேட்கும்போது வந்து இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நானும் தனுஷும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்படி தான் இவங்களுடைய இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அது எங்கே போய் முட்டி மோதி நின்று பிளாஸ்ட் ஆகுன்னு தெரியல. ஸோ அநேகமாக February 14 மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தகவல் வருது. நான் பாலிவுட்டு பூராமே கலக்கிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம தமிழ் ஃபீல்டோட பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. பண்ணல. பாலிவுட்டு தான் கலக்குறாங்க. ஏன்னா மிருனால் மேர வந்து அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறாங்க. நடிகை காரை விட்டுனா எங்கே போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, ஷாப்பிங் போனால் அவங்க தான் பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க ஒரு வந்து ஹீரோயின்ஸை. மிருலானி அப்படி தான் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்கலாம், இல்லைன்னு சொல்கிறாங்க 2 பேருமே. தனுஷை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாரு, மிருலானை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு இருக்குங்க, என்னங்க பண்ண முடியுன்ட்டாங்கன்னா ஒரு வாரம் இப்படி பேசுவோம், ஒரு அப்படி பேச மறந்துட்டு அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க, மற்ற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சார் எப்படி சார் எந்த படமும் நடிக்கல, ஒரு படத்தோட ஈவெண்ட்டுக்கு வராங்க பார்க்குறாங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகுற ஒரு விஷயம் ஒரு லைஃபை ஃப்யூச்சரையே வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு இது எப்படி சார் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க சைக்கிளில் போகிறவன் பஸ்ஸில் போகிற பொண்ணை பார்த்து லவ் பண்ணலையா? பைக்கில் போகிற காரில் பொண்ணை பார்த்து லவ் பண்ணலையா? பார்த்தாங்க, பற்றிக்கிச்சு, அவ்வளோதான் விஷயம். சொல்ல ஒன்றும் பண்ணலை தவிர ஒரு இண்டஸ்ட்ரி தானே. ஏன்னா தனுஷ் வந்து ஹிந்திலையும் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. பண்ணுற படம்லாம் வேறு ஹிட் ஆகுது. லாஸ்ட்டாக தேரே இஸ் மெயின் படம் பண்ணது சூப்பர் ஹிட் ஆச்சு உங்களுக்கு படம். இப்போ அதே டைரக்டர் ஆனந்தில் ராய் படத்துக்கு இப்போ தனுஷ் கமிட்டாக டிஸ்கஷன் போகுது. இப்போ அவர்கள் அங்கே ரொம்ப ஃபேமஸாக மராத்தியில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க மிருலான் ஃபஸ்ட். அப்புறம் தெலுங்கு ஹிந்தி தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் தமிழ் பண்ணலை. தமிழுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர்கள் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தனுஷ் இங்கே பிரேக் பண்ணிட்டார். இப்போ நமக்கு வேண்டப்படாத ஒரு நடிகரோட நம்ம ஃப்ரெண்டு நடிக்கிறதா, அவரோட நடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனுஷ் பெரிய முட்டுக்கடையை போட்டார். அதனால் மிருலான் வந்து நான் அந்த நடிகரோட நடிக்க விரும்பலை, இன்றைக்கி அவர் டாப் மோஸ்ட் ஹீரோ இங்கே. அவர் அப்படியே யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வேண்டாம் அது வேணாம். தனுஷெலாம் கிராஷ் பண்ணிட்டு போயிட்டார். அப்படியே வச்சுங்க நடிகரை தான். ஸோ சிறந்த நடிகர் அன்றைக்கி இருக்கார், மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. நல்ல கதைக்கு இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க எல்லா பேருமே, அப்படி தான் பார்க்கணும். பட் இங்கே தனுஷும் மிருலானும் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கிறத வச்சுட்டு ஒரு சிறந்த நடிகையாக இங்கே தமிழ் ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த வாய்ப்பையும் தனுஷ் தடுத்துட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஏன் அந்த நடிகரோட நடிக்கலை எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போக வேண்டிய அவசியம். அவங்களும் பரவாயில்லன்ட்டார். பரவாயில்லைங்க, கேரக்டர் நல்லா இருக்குன்னு விரும்பணும், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க, வேறு ஹீரோயின்ஸை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் தெளிவாக. இப்போ அதனால் தமிழுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிருலானுக்கு போயிடுச்சு. அதனால் இவருடைய வாழ்க்கை பார்ட்னராக வருவாங்களா, இல்லை இப்படியே டேட்டிங்லேயே அவங்களுடைய டே பை டே போகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் 2 பக்கமே ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இப்போது மிருலான் அவர்கள் வந்து பேரண்ட்ஸை சொல்கிறதையும் கேட்கல, ஆக்டிங் வந்தாங்க. சீதாராம் படம்லாம் பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பாங்க, தமிழில் டப் பண்ணி விட்டாங்க. நல்ல ஆக்டர்ஸ் அவனு மறுப்பதில் நல்லா க்யூட் அழகாகவும் இருப்பாங்க. தனுஷ் கேட்ட ஜோடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இங்கே தனுஷ் ஒரு பக்கம் யோசிக்கிறதா ஒரு தகவல் வருது. நமக்கு வயசுக்கு மீறின ஒரு பசங்க வந்துட்டாங்க, தனுஷோட வளர்ந்துட்டானுங்க. அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம பாட்டுக்கு இப்படி போயிட்டோம்னா அவர்கள், ஏன்னா நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா திரும்பி பையனை நீங்கள் அதிகாரமாக கேட்க முடியாது. என்னப்பா நீ ஏன் சரியில்லையாப்பா, நீ என்னப்பா என்ன கேள்விக்கிறேன்னு கேட்டால் என்ன முடியும் நீங்கள்? ஸோ அது ஒரு பக்கம். அதனால் ஐஸ்வர்யாவுடைய கண்ட்ரோலில் தான் 2 பசங்கள் இருக்காங்க. 2வது அவங்க தாத்தா, ஸோ உலகமே வியந்து பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்டார், இல்லை அவருடைய வழியில் தான் அவங்க போகிறது மாதிரியும் இருக்காங்க. அநேகமாக ரஜினி அவர்கள் தான் அந்த பசங்களை வந்து ஒரு திரையுலகத்தில் இன்ட்ரோ பண்ணுறது மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. தனுஷ் வேறு பண்ணலான்னு பார்க்குறாரு. அந்த பசங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியல. அவங்க தாத்தா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரா, அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான்ட்டு. அப்பா அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அப்பா வந்து 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது எனக்கு. அதனால் இது தனுஷ் மிருலானை பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார் இப்போ ட்ரெண்டில் இருக்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸோட சேர்த்து வச்சு பேசுறது அப்படின்றது இப்போ காமனான விஷயமா மாறிடுச்சு. இப்போ மிருனால் தாகூர் பார்த்தீங்கன்னா ஹாய் நானாக்கு அப்புறமேட்டு பீக்கில் இருக்க ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம். அண்ட் தனுஷ் சார் பற்றி சொல்லவே வேணாம், கடந்த 2 வருஷமாக வந்து சினிமாவில் ஒரு காசிப் அப்படின்னா அது அவர் மேலே தான் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசுறதுனால நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ன்றதுக்காக பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைங்க, அது ஒருத்தர் வந்து 3ஆம் மனுஷன் தானே இப்போ ட்ராக் கொண்டு போகிறது மாதிரி போகுது. இதுக்கு முன்னாடி வந்து எந்த பொண்ணு எந்த ஆக்டர்ஸ்னாலும் தனுஷை போட்டு அடித்தாங்க. அப்படி இந்த மெசேஜ் அப்படி கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். டேட்டிங்லேயும் இருக்காங்க, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். லிவிங் டுகெதரில் இருக்காங்களா என்னன்னு மட்டும் தெரியல, ஊரில் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் விரும்புகிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது 14th வருமா, அதுக்கு பிறகு வருமானு தெரியல, இல்லை பண்ணாமே கூட ஓகே வேண்டாம் பை சொல்லிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இது எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், பொறுத்து பார்க்கலாம். சார் தனுஷ் சார் வந்துட்டு இதுவரைக்கும் அவர் மேலே வச்ச விமர்சனங்கள் எதுக்குமே வந்து ஒரு ஆன்சரோ இல்லை எந்த ஒரு விஷயமும் சொன்னது கிடையாது. ஒருவேளை Feb 14 வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இதை எப்படி சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க?
ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாவில் போட்டுருவாங்க. இன்ஸ்டால அவ்வளோதான். இது கூப்பிட்டு எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட்டாக பண்ண போகிறாரு, அது ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டில்லை போட்டால் தெரிய போகுது. அப்படி தானே சம்மந்தம் அப்படி தானே பண்ணாங்க இல்லையா, நாகசைத்தியன் அப்படி தானே பண்ணார். அதனால் ஈஸியாக மேரேஜ் பண்ணிட்டான், திருப்பதி கோயிலில் பண்ணிட்டான், திருத்தணி கோயிலில் பண்ணிட்டான், இல்லை மும்பையில் எந்த கோயில் இருக்கா அங்கே பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு அது மேட்ரு தான். ஸோ அதனால் ஏன்னா இப்போது அவங்க அன்மேரிடு, இவர் மேரிடு, டைவர்ஸ் ஆனவர், 10 வயசு தான் வித்தியாசம். நீ சொன்னது மாதிரி வந்து தனுஷ் பீக்கில் இருக்கார். நம்ம தமிழ் ஃபீல்டில் போனவங்கெல்லாம் அடித்து வெளில துரத்தின சிந்தி திரையுலகம். ஆனால் இவரை வந்து ரெட் கார்பெட் போட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதனால் 2வது ஹாலிவுட்டும் படம் பண்ணிட்டார், இன்டர்நேஷ்னல் லெவல் ஆக்டராக மாறிட்டார். தனுஷுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேரக்டரை வந்து கண்டிப்பாக மிர்லான் மிஸ் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு இந்த சமயத்தில். இவர்களும் விதிவிலக்கில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவர் தனிமையில் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கும், மேரேஜ் பண்ணிக்கிற வாய்ப்புகள் நினைக்கிறேன். சார் டாப் ஆக்ட்ரஸாக இருந்த நிறைய பேர் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் அவங்க கெரியரை அப்படியே ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மிருனால் தாகூர் வந்துட்டு இப்போ டாப்பில் இருக்க ஒரு ஹீரோயின் தான், ஹிந்திலையும் சரி அண்ட் தெலுங்குலையும் சரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க ஹீரோயின் தான். ஒருவேளை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் ஆகி மேரேஜ் ஆகிடுது அப்படின்னா தனு சார் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இவங்களோட கெரியர் ஏதாவது ஸ்பாயிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? அங்கே பிரேக் பண்ணார்னு வச்சுங்க, கரியர் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். நீங்கள் ஹீரோயின் நீங்கள் பாட்டுக்கு நடிங்க, நீங்களாக வேணாங்கிற வரைக்கும் விட்டிங்கன்னா ஓகேன்ட்டா அது ஃப்ரீயாக போயிடும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ இந்த பையனோட நடிக்கூடாது, அந்த பையனோட நீ சினிமா நடிக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் பை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஒரு படத்தோட வாய்ப்பே அவருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக பிரேக் பண்ணிருக்காருன்றது. இது வந்து பிஃபோர் மேரிட் இப்போ நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் மேரிட் நடந்ததுன்னு வச்சிங்களேன், தனுஷ் இப்போ நீ நடிக்காமல் இருக்கான்னு கேட்பாங்க. அது எப்படி முடியும்? அப்போ எப்படி என்ன கேட்குறேம்பாங்க. இந்த பிரச்சனை இங்கே தான் உருவாகும். இன்றைக்கி நிறைய நடிகர் நடிகருடைய பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா இங்கேருந்து தான் அப்படியே கிளம்பும். இப்போ ஜெயம் ரவியுடைய அந்த பிரிவுக்கு என்ன காரணம்? அவர் ஏகப்பட்டதை சொல்லிட்டார். அதனோட விளைவு தான் நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்க கேட்க அந்த வெறுப்புகள் வரும் கண்டிப்பாக. ஸோ நடிகர் எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும், நடிகர் எப்படி அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீ ஆக்ட் பண்ணுப்பா, உனக்கு போர் அடித்தா விட்டுருப்பா, நான் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன், பணம் அப்படி கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து யதார்த்தமாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கேள்விகள் வர ஆரம்பிக்கும், அங்கே தான் ஈகோ கிளாஷ் ஆகும். இப்போ அங்கே தான் பை சொல்லிட்டு போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படி தான் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து தனுஷ் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தாருன்னா ஸோ இந்த லைஃபாக அவருக்கு ஸ்பாயில் ஆகும். பார்ப்போம் சார். Feb 14 வந்துட்டு ஒரு டேட்டை குறிச்சிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் இது உண்மையா என்னன்றது தெரியும். ஆமாம் சார். அந்த அஃபிஷியலாக வந்த தகவல் கிடையாது Feb 14 அப்படின்றது. ஸோ அஃபிஷியலான தகவல் தானா இல்லை இவங்களாம் ஓட்டிட்டு இருக்காங்களா? இல்லை, அது பாலிவுட் இண்டஸ்ட்ரியே சொல்லிட்டு இருக்கு. February 14 2 பேரும் மேரேஜ் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லி பாலிவுட் இண்டஸ்ட்ரி தான் சொல்லுது. இவர்கள் 2 பேர் சொல்ல கிடையாது. இவங்க 2 பேருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எங்களுள்ள நல்ல ஒரு என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் இருக்குன்றாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சுருக்கமாக அதுதான் விஷயம். அதனால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிட்டு தான் போட்டுமேங்க. இவர் தனியாக தானே இருக்கார், தனியாக தான் இருக்காங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய், வாழ்க்கை ஒரு முறை தானே. ஆனால் இவர் வந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணாமல் இருந்துட்டு பண்ணார்னா மிகப்பெரிய தவறு. நம்ம 1000 கேள்வி கேட்கலாம். அது டைவர்ஸ் ஆகி போச்சு, 1 வருஷத்துக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தனிமையில் இருக்கார், விட்டா அவர் பார்த்து லண்டன் அமெரிக்கான்னு வேறு சுற்றிட்டு இருக்காருங்க. ஒரு மனுஷன் லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுல்ல. அதனால் பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா செல்வரான் லைஃப் தான் போச்சு. அவருடைய அண்ணன் லைஃப், செல்வரான் லைஃப் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிட்டு அவர் அப்படியே நிற்கிறாரு, என்ன பதில்னே தெரியல. தம்பி லைஃப்பும் போயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா விரும்புகிறாங்க, அவங்க சிஸ்டர் விரும்புகிறாங்க. அதனால் இது அவருக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓப்பனாக உடச்சிட்டு சொல்லுங்கள். யார் பிரேக் பண்ண போகிறா? தனுஷ் மிருனாலன் கல்யாணம் பண்ணிக்க போனால் யாரோ கத்தி எடுத்துட்டா வந்து மிரட்ட போகிறாங்க, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ இப்போ அதனால் வந்து அவர் ஓகேன்னு சொன்னோன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இது மறைக்க தான் இது பேசுகிறது அதிகப்படுத்திக்கிட்டே போகும். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்களே அது பெரிய இந்த என்ன சொல்கிறேன், தீயை பற்ற வச்சு புகையை கிளப்புறது மாதிரி. இல்லை 14th கல்யாணம் பண்ண போகிறோன்னா தாராளமாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பீப்புளும் பார்த்துட்டு அப்பா நம்ம சொன்ன நடந்துச்சுன்ட்டு அவங்களுக்கு பெருமையாக போயிட்டே இருக்க போகிறாங்க. பார்க்கலாம் லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த லவர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். சார் ஆல்ரெடி வந்துட்டு பல ஆக்டரோட டிவோர்ஸுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ விமர்சனங்களை ஏற்க போகிறாரு அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். இல்லை, அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஆமாம், நீங்கள் சும்மா மனுஷனை போய் இந்த நடிகை டைவர்ஸ் காரணம் இவர் தான், அவங்க காரணம் பிரிஞ்சு காரணம்
தனுஷவே நீங்கள் டார்கெட் பண்ணுறது தப்புங்க. அது எப்படி இவர் போய் இப்போ நீ வேணாப்பா புருஷன் விட்டுடுவான்னு சொல்லுவாராங்க அவர்? அதெல்லாம் கிடையாது. பட் அந்த இடத்துக்கு தனுஷ் தள்ளப்பட்டுட்டார். அதனால் எது நடந்தாலுமே தனுஷை மையப்புள்ளியாக இருக்கார். ஒருவேளை தனுஷ் மிர்லானை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும்ல. எந்த டிவி ஸ்டாரும் எந்த ஃபிலிம் ஸ்டாரும் தனுஷை சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ ஏமா பொறாமைக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தனுஷ் மிர்லானை கல்யாணம் பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார் இப்போ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க கெரியரில் ஏதாவது பாதிப்பு வருமா சார்? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்களும் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க 2 பேருமே. ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட படங்கள் அப்படின்றது அப்படியே சரிஞ்சிடுச்சு. அண்ட் நயன்தாராவுக்கு வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்களோட கெரியர் ஏதாவது பாதிக்குமா சார்? இல்லை, எப்பயுமே நடிகைகளுக்கு கல்யாணம் பண்ணாலே அந்த ஒரு ஏன்னா கனவு கண்ணி நம்ம ட்ரீம் கேர்ள்னு எவ்வளோ இளைஞர்கள் வந்து பின்னாடியே இப்படி தூக்கமெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கிரேஸ் இறங்கிடும். அப்போ இந்த பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிச்சா அப்போ நம்ம விரும்ப முடியாதா? இவன் பைத்தியக்கார மாதிரி பேசுவான். இன்னும் இவன் போய் லவ் பண்ணது மாதிரி அதை லவ் பண்ணி சொன்னது மாதிரி ஐயோ கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படிமா. ஸோ அந்த ஒரு கிரேஸ் கொஞ்சம் குறையும். அது எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே குறையும். மிர்லான் தாகூர் வந்து இங்கே தமிழ் ஃபீல்டில் பெருசாக பண்ணலை. அவங்க பெருசாக இல்லை, ஒரு படம் பண்ணலை. இப்போ ஹிந்தியும் தெலுங்கும் தான் பண்ணியிருக்காங்க, மராத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே அவர்களுக்கு இப்போ பெரிய ஒரு டாப் ஹீரோயின் இப்போ நீங்கள் தீபிகா படுகோனே அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை. படம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நயன்தாராவுக்கு இருந்த அந்த கிரேஸ் ஒன்று இருந்துச்சு. பட் அது அந்த ஆஃப்டர் மேரீடு கொஞ்சம் எப்போயுமே ரெடியூஸ் ஆகும். அது உண்மை, எல்லா நடிகளுக்குமே இருக்காது. கீர்த்தி சுரேஷ் எடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் அட்ரஸே காணப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நினச்சிட்டு அந்த ட்ரீம்களுடைய அந்த கோட்டை உடைக்கப்படும். இப்போ அது மாதிரி தான் நயன்தாராவுக்கு இல்லாமல் ஏதோ இப்போ வந்தால் பரவாயில்ல ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இருக்காங்க. பெருசாக அவங்களை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆக்ட்ரஸுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும். அப்போது திரிஷா அதனால தான் இன்ன வரைக்கும் மேரேஜ் பண்ணாமையே ஹீரோயினை ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. மேரேஜ் பண்ணி அந்த கிரேஸ் அடிபடும் அவர்களுக்கும். இப்போ அவர்களுக்கு 40 வயசு ஆகிடுச்சு. பட் மிர்லான் தாகூருடைய அந்த கரியர் வந்து லாஸ் ஆகுமானா அது லாஸ் ஆனாலும் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா அப்படி இருக்காங்களே தவிர பெரிய ஒரு பிக் ஸ்டார் கிடையாது. இப்போ இவர் தனுஷை பொறுத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹீரோவுக்கு டேமேஜ் ஆகாது. ஒரு ஆஃப்டர் மேரீடு அவர் இன்னமும் வேறு லெவலில் தான் இருப்பார். அது என்னமோ தெரியல, எழுதப்படாத ஒரு பத்திரம்னு நினைக்கிறேன். என்ன ஹீரோவுக்கு மட்டும் கல்யாணம் ஆனால் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும் நீ உடனே மார்க்கெட் இல்லாமல் போகுது அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுருக்கு. தனுஷ்க்கு இந்த ஸ்பாயில் வராது. மிர்லானுக்கு வேணும்னா கொஞ்சம் அதான் ஆமாம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை தனுஷ் டைட் பண்ணார்னா இன்னும் சிக்கலாகும். ஸோ லைஃப்லேயும் பிரச்சனைகள் லீவ் கிளாஷ் ஆகும். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு டவுன் ஃப்ளோ இருக்கத்தான் செய்யும், ஹீரோயினுக்கு இருக்க தான் செய்யும். பார்ப்போம் சார், ஒரு 15 டேஸில் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி சார். நன்றி.